ஹாய் யுவர்ஸ், வணக்கம். இப்போ நான் புதுசா ஒரு நியூஸோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். இருந்தாலும் புதுசா நிறைய கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா ஒரு நபர் வந்திருக்காங்க. அது யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து பிக் பாஸை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் பண்ண ஒரு நபர். இன்னைக்கு பிக் பாஸ்குள்ள போய் நான் எவ்வளவு கமெண்ட்ஸ் வாங்குறேன்னு சொல்ற ஒரு ஃபேட் மேன் ப்ரொடியூசர் ரவீந்தர் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றவரோட ரீல் பொண்ணு, அதாவது இப்ப ரீசெண்டா படம் நடிச்ச மகாராஜா மூவில நடிச்ச ஒரு தன்னோட மகள், அவங்க தான் வந்திருக்காங்க. ஒரு சின்ன வயசு, ஒரு 22 ஏஜ்லயே வந்து மூவில ஒரு நல்ல ஒரு போல்ட்னஸ் கேரக்டர்ல நடிச்சு நல்ல ஃபேமான ஒரு பர்சன். இப்ப உள்ளார வந்து மக்களுக்கு என்னென்ன சொல்ல போறாங்க, அவங்களோட லைஃப் பத்தி அடுத்த மூமெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவது தர்ஷா குப்தா, அதாவது ஒரு ஃபேமஸ் ஒரு ஆக்டர், ஒரு சீரியல் ஆக்டர், எல்லாருக்குமே தெரியாத ஒரு பர்சன் இல்ல. இல்ல சீசன்ல இருக்க எல்லா பர்சனுமே கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச பர்சன் தான். இவங்க ஒரு சீரியல் ஆக்டர், ஒரு நிறைய படம் பண்ணிருக்காங்க. சூப்பரான ஒரு நபர் தர்ஷா குப்தா. ஃபோர்த்தா சத்யா வந்திருக்காங்க. இவங்க யாருன்னு சில பேருக்கு தெரியாது, தெரியாத நபர்களுக்கு சொல்றேன். பிக் பாஸ் சீசன் 2ல கண்டஸ்டன்ட் பண்ண ரம்யாவோட ஹஸ்பண்ட். இவங்களும் நிறைய சீரியல், இப்ப விஜய் டிவில நிறைய சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா, பணிவிலும் மலரும், போலீஸ் கேரக்டர்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் பர்சன். பார்க்கலாம் அவங்களோட எப்படி, அவங்களோட கமெண்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் பர்சன், ரொம்ப காலமா சீரியல்லையே வந்து எல்லாரோட மனதை கவர்ந்த ஒரு பர்சன். இப்ப ரீசெண்டா தமிழும் சரஸ்வதியும் நாடகத்துல நடிச்ச ஒரு லீட் ரோல்ல நடிச்ச ஒரு ஹீரோ தீபக். எல்லாரும் வந்து தென்றல் சீரியல் எல்லாம் சான்ஸே இல்லை, நானே அவ்வளோ அடிக்ட். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இப்போ உள்ளார வந்திருக்காங்க. என்ன நமக்கு சொல்ல வராங்க, அவங்க லைஃப்ல என்னென்ன மூவ்மெண்ட் பண்றாங்க, வின் பண்ணுவாரா மாட்டாரான்றத பார்க்கலாம். அடுத்து ஆர்ஜே ஆனந்தி. இவங்க வாய்ஸுக்கே செம்ம கிரேஸ். நிறைய பேர் இவங்க வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும்ன்ற நினைக்கிற ஒரு நபர். நிறைய புத்தகம் படிச்சு நிறைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இதுல வந்திருக்காங்க. சுனிதா, குக் வித் கோமாளி ஃபேமஸ் சுனிதா. இவங்க பேச்சுக்காகவே எல்லாரும் அனைவருமே தமிழ்ல வந்து எந்த ஒரு வெளியூர்ல இருந்து வந்து இங்க வந்திருந்தாலும் தமிழை கத்துக்கிட்டு தமிழ்ல பேச ட்ரை பண்ற ஒரு பர்சன் சுனிதா. சூப்பர் பர்சன். அடுத்தது பாப் அப் சிங்கர் ஜெஃப்ரி, ஒரு பர்சன். இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, பட் வந்து ஃபேமிலியை தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைச்சு இந்த இதுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. அடுத்தது ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆக்டர், ஒரு வெல்டன் ஒரு பர்சன் ரஞ்சித். இவர் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப லாஸ்டா பாக்கியலட்சுமி சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் எல்லாரோட மனதையும் தொட்ட ஒரு சூப்பர் பர்சன், எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். லாஸ்டா விஜய் டிவில தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலோட ஹீரோயினி பவித்ரா ஜனனி. லாஸ்டா சௌந்தர்யா, இவங்க வந்து ஒரு ஆக்டர், ஒரு வெப் சீரிஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இவங்களை பத்தி நெக்ஸ்ட் நான் சொல்றேன் என்ன ஏது அப்படின்ட்டு. அடுத்தது பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப கிரேஸான ஒரு பர்சன் யார் அப்படின்னு பாக்குறீங்களா, பாரதி கண்ணம்மா சீரியலோட ஹீரோ அருண் பிரசாத். ஏன்னா இவங்க வந்து கொடுக்குற ஆக்ஷன்லயே நிறைய பேர் வந்து கிரேஸ் ஆகி சுத்திக்கிட்டு இருக்க ஒரு பர்சன். அது கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு மாடல் ஆக்டர் தர்ஷிகா. இவங்கள வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாத பர்சன் அவங்க போய் பாத்தீங்கன்னா அவங்களோட வெப் சீரியல்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்டர், நல்லா நடிக்கிறாங்க. அடுத்ததா விஜய் விஷால். இவங்க வந்து ஒரு விஜய், நல்லா பேசுவாரு, ஒரு நல்ல பர்சன். இப்ப லாஸ்டா பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாரு. இவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதே வந்து இவர் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது ஜோடியா கம்பேக் கொடுத்திருக்காங்க. செல்லம்மா அப்படின்ற ஒரு சீரியல்ல ஜோடியா நடிச்ச ஒரு பர்சன் அன்ஷிதா ஆர்னவ். இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா உள்ளார என்ட்ரி ஆயிருக்காங்க. இவங்களை பத்தி நிறைய சர்ச்சைகள் வெளில கிளம்பிச்சு. இருந்தாலும் திரும்ப உள்ளார வந்து நான் யார் அப்படின்னு காட்ட போறேன்னு 2 பேரும் உள்ளார வந்திருக்காங்க. அதுவும் அன்ஷிதா வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனையாவது நான் அந்த இடத்துல இருந்து சேகரிக்கணும், அன்பை வந்து சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அடுத்தது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி யூடியூப் முத்துக்குமரன் அப்படின்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, இருந்தாலும் நல்ல ஒரு மனிதர் நான் பார்த்த வரைக்கும். சோ பார்க்கலாம் போக போக எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம உள்ளார போகும்போது ஒரு நாள் வேற மாதிரி இருக்கு, 100 நாள் கழிச்சு வெளியில வரும்போது வேற மாதிரி பர்சனா வெளில வராங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்டா விஜய் டிவில இருந்து வெளியில போன ஒரு நபர் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்ககிட்ட மைக்க கொடுத்தா ரிட்டர்ன் வாங்கவே முடியாது. நானே இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா அவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க ஒரு நபர் ஜாக்லின். லாஸ்டா ஒரு மூவி நடிச்சுட்டு அப்படியே வெளில போயிட்டாங்க. இப்ப கம்பேக் கொடுத்துருக்காங்க.
பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க ஒரு சமயத்துல திடீர்னு நம்ம ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதியே வந்து கோபமாயி கலப்பிய ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் பத்தி வந்த உடனே தன்னோட வன்மம் கோபத்தை எல்லாத்தையும் அள்ளி கொட்டின விஜய் சேதுபதி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஒரு ரொம்ப அன்பானவர், பாசமானவர், ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன், நல்ல ஒரு பர்சன், திடீர்னு ஏன் கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்தீங்க, அந்த படத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, இது மட்டும் இல்லாம பிரஸ் மீட்ல வேற ரொம்ப பேடா பிஹேவ் பண்ணி உங்க கேரக்டரே ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசினாரு. அதுக்கப்புறம் உண்மையாலுமே நீங்க அன்பான மனுஷர் தானா இல்ல இப்படிப்பட்ட ஒரு மனிதரா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா ரஞ்சித் அதுக்கு பொறுமையா, நான் ரொம்ப அன்பான மனிதர் தான், பழையபடி இருந்த ஒரு பர்சன் தான், என் கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நான் பிக் பாஸ்குள்ள வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சூப்பரா. ஓகே, அடுத்ததா நான் ஒரு பர்சனை வந்து அப்புறம் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டா? அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, விஷ்ணுவோட ஃப்ரெண்ட். ஐ மீன் வந்து வித்யான்ற சீரியல்ல நடிச்ச விஷ்ணுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இந்த சௌந்தர்யா. இவங்க நிறைய வெப் சீரியஸ் அப்படி இப்படி நிறைய சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க சைட் ரோல்ல. இவங்க வந்து ஒரு ஆக்டர், ஒரு வெப் சீரியஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களோட ஒரு மைனஸ், அதாவது அவங்களே தான் தாழ்வா எடுத்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா இவங்களோட வாய்ஸ். இவங்க பேசுற விஷயம் வந்து பெண்மைத்தன்மை இல்லாம கொஞ்சம் ஆண்மைத்தன்மையும் கலந்திருக்க மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கு. அதனால நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன். என்னோட இது வந்து நான் மைண்ட் எல்லாம் ஃப்ரீ பண்ணி நான் யாருன்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் பிக் பாஸ்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டா உள்ளார வந்த நபரை எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே ஏன் உங்க வாய்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1008வது நபரா கமெண்ட்ஸ் பண்ணி சிரிச்சிருக்காங்க. ஸோ இது அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்குன்ற மாதிரி அவங்க ஃபேஸ்லேயே காட்டிட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல, வர ஒவ்வொரு நபரும் ஹாய் சொன்ன உடனே ஏன் உங்க வாய்ஸ் இப்படி இருக்கு, வாய்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ யாரையும் வந்து அவங்களோட குறைகளை மென்ஷன் பண்ணி கலாய்க்க வேண்டாம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அடுத்ததா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, போஸ்ட் பண்ற நபரையே, கேள்வி கேட்கிற நபரையே கேள்வி கேட்கிற இடத்துல வந்து ஆர்னவ் வந்துட்டாரு. ஏன் அப்படின்னா வந்த உடனே தான் கோவத்தை எல்லாத்தையும் காட்டிக்க முடியாம அந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆர்னவ் வந்த உடனேயே நல்லா பேசிட்டு இருந்து என்னை பத்தி நான் நல்லது ஆளு, இப்படி பட்ட பிரச்சனையில இருந்து நான் வெளில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை பார்த்து உங்க லைஃப்ல நிறைய அவமானத்தை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, நான் மட்டும் இல்ல இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, சோ நீங்க அதுல இருந்து எப்படி வெளியில வந்தீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே விஜய் சேதுபதி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல நில்லுங்க, கேள்வி கேட்கிற இடத்துல நான் பதில் சொல்ற இடத்துல நின்னுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் கூட கலாய்க்கிறேன்றது தெரியாம ஓகே நான் அங்க போய் நின்று கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது கோவத்தை காட்ட முடியாம அந்த இடத்துல ஓகே நான் இவ்வளவு அவமானத்தை ஃபேஸ் பண்ணேன், எப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்த அப்படியே ஃபீல் பண்ணி, நீ உனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல பரிசு கிடைச்சாலும் உன் வாயாலே அதை கெடுத்துப்பேன்னு சொல்லி ஹக் பண்ணி அனுப்பி விட்டுருக்காரு. இதுல இருக்க எல்லா பர்சனுமே வந்து விஜய் டீம்ல ஃபேமஸான ஒரு பர்சன் தான். பேர் சொல்லிதான் ஆகணும் இல்ல. தர்ஷா குப்தாவா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், ஆர்ஜே ஆனந்தியா இருக்கட்டும், சுனிதாவா இருக்கட்டும், பவித்ரா ஜனனியா இருக்கட்டும், அருண் பிரசாத்ல இருந்து ஆர்னவ், அன்ஷிதா, ஜாக்லின், விஜய் விஷால், இப்படி எல்லாருமே விஜய் டிவி பிரபலங்க தான். ஏதோ 1-2 பேர் மட்டும்தான் வெளியில இருந்து வந்திருக்காங்க. சோ இதுல யார் வந்து தன்னோட சுயரூபத்தை காட்டி வெளியில வர போறாங்க, யாரெல்லாம் வந்து நல்ல பேர் வாங்கி இந்த பிக் பாஸ் வின் பண்ண போறாங்கன்றது தெரியல. இப்போ ஒரு புதிய ஒரு சர்ச்சையா ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா 24 மணி நேரத்துல ஒரு கண்டஸ்டன்ட வந்து வெளில ஏத்த போறாங்களே, அது யாருன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க.